இனிமேல் சூலாயுதம் போகிறது வந்து யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஒன்று விடிய காலையில் வருவார், இல்லைன்னா எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி நம்ம ஊர் திருச்செங்கோட்டு அர்த்தநாரீஸ்வரரோட புதிய தேர் வெள்ளோட்டம் நடைபெறுது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2026 புதுமையாக செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே ஆசியாவிலேயே மிக 4வது இடத்துல இருக்கிறது நம்ம அர்த்தநாரீஸ்வரர் தேர் தான். அந்த தேரை வந்து இந்த வருஷம் புதுப்பிச்சிருக்காங்க. அது வெள்ளோட்டம் தான் மாபெரும் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நம்ம அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 400 வருடம் பழமையான ஒரு தேருக்கு பக்கத்தால் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த தேரை புதுசாக செய்யும் போது என்ன உணர்வு அந்த மக்களுக்கு இருந்திருக்கும், அதே போல் இந்த தாட்டி நம்ம இந்த கலியுகத்தில் சூப்பராக அதை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு பின்னாடி இருக்கிறது பழமையான தேர், கிட்டத்தட்ட 500 வருடம் இருக்கும். இப்போ 2026 செய்யப்பட்ட திருத்தேரை நம்ம பார்க்கலாம். மக்களோட கரகோஷத்தை பார்த்தீங்களா? பழமையான தேர் அங்கே இருக்குது, புதுமையான தேர் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது.
போய் காட்டுறேன்.
சந்தோஷமாக இருக்கார். அண்ணா இது என்ன காலை? அண்ணா இது என்ன காலை? அது காங்கேய மயில. ஆட்டு பேரு கருப்பு தங்கம். கருப்பு சாமி. கருப்பு தங்கம். கருப்பு தங்கம். கருப்பு தங்கம். அவர் பேர் அவர் பேர் தோனி. தோனியா? கருப்பு தங்கம் தோனி. இவர் பேர் கருப்பு தங்கம், அவர் பேர் தோனி. சூப்பராக இருக்குல்ல? இங்கே நம்மள மாதிரி பசங்க பொண்ணுங்களாம் ஆடிட்டு இடிச்சிட்டே பாத்தீங்களா? செம்ம ஃப்ரேம்ல நம்ம பேர் கேட்டோம்ல, அதே மாதிரி குதிரையோட பேர் வந்து இவர் பேர் வேலு, அவர் பேர் அர்ஜுன். பார்த்தியா மஞ்சள் சிவப்பு கலர் பிறகுதா? எங்கள் தலைவன் நிற்கிறாரா? அதான் வேலு. தேடு வந்துருச்சு பாருங்க. மணி 1:30 மணி ஆகுது. எப்படியும் 3 மணிக்குள்ளார ரதம் ஏற்றி சாமிக்கு தோரணமாக கட்டிக்கிற கரும்பு தான் வெள்ளம் ஓடிட்டு இருக்குது. நமக்கு ஒரு கரும்பு கிடச்சா நம்ம போட்டு ஒன்று படுத்துற வேண்டியதான். ஒரு நம்பர் இருக்கா கரும்பு எடுத்துக்கிறாங்க. மூளையும் திருப்புறது ரொம்ப கஷ்டங்க. அதாவது அந்த சன்னக்கட்டை மாட்டிக்கும். அது பார்த்தீங்கல்ல, அதுதான். இப்போ இங்கேருந்து அண்ணா சாலை அங்கே ஒன்று இருக்கும், அங்கே போய் அந்த காரணம் திரும்பி போகும். தண்ணி குடிங்க, அங்கே தண்ணி குடிங்க. அப்போ ரத்தனிக்கு தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க.
எடுத்து அனுப்பிச்சுடு. அடுத்து என்ன டிவி போடலையா? ரைடுலேவா? பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. சாமி அந்த அண்ணா சிலைகிட்ட இருந்து இப்போ தான் இழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேருந்து வந்துட்டுருக்கோம்.
நாங்கள் காலையில் சாப்பிடல, காலையில் சாப்பிட்டேன், மதியானம் சாப்பிடல. போய் அங்கே அன்னதானம் போட்டுருக்காங்க, போய் பார்க்கலாம். 2 காலை இருந்துட்டு வேலை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 2 குதிரை இருக்குது. சுற்றி வந்து இந்த இடத்துல ஏறுறது கொஞ்சம் தாமதமாகும், அதனால் நம்ம அதுக்குள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். உடச்சிருண்டா அந்த பக்கம் வாடா. பேசிட்டு தான் போகிறேன். அங்கே பாருங்க கரும்பு எப்படியா கரும்பு சாப்பிட்றாங்க. எப்படி போட்டேன்னு தெரியுமா? தோரணத்தை சுற்றி 4 வீதி சுற்றி கரும்பு அந்த வாழையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாமே பசிக்கு மக்கள் வந்து உடச்சி சாப்பிட்றாங்க. யாரும் எதுவும் கேட்குறதில்ல, நல்லாயிருக்கு. அந்த பக்கம் ஒரு கரும்பு ஒரு இதே வச்சுருக்காங்க, அதனால் மக்கள் எல்லாம் உடச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் டைம் பசி ஆயிடுச்சு, அதனால் அதை உடச்சி சாப்பிட்டுருக்குறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா செயின் போடுறாங்க. இது வந்து அந்த இதில் வந்து இழுத்துட்டு போவாங்க, டிராக்டரில் போட்டு இழுக்கிறதுக்கோசரம் எக்ஸ்ட்ரா செயின் போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய ஃபோட்டோ, இது வந்து புது ஃபோட்டோ. இது அதுதானே, அது 100 வருஷம். நீ அதை எடுத்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல பேசணும், அந்த இடத்துல ஆட்டிக்கணும். குழந்தைங்களாம் சிலம்ப சுற்றினாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க ஆதவன் குரூப்ஸில். தேர் திரும்பிடுச்சிங்க. மணி பார்த்தீங்கன்னா 3:30 மணி இருக்கும். எப்பயுமே இந்த இடத்துல வரும்போது சாமி வந்து இந்த இடத்துல திரும்புறது ரொம்ப தாமதமாகும். மணி 4 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஃபாரினர் வந்தார் இல்லையா, அவர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கார். சாரி, இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கார். டிராக்டர் போட்டு தேர் இழுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் டிராக்டர் அதிகம் போட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அந்த இடத்துல ரதம் கட்டிடுவாங்க.
சாமி கீழே இறங்குது. அர்த்தநாரீஸ்வரோட சூலாயுதமும் முருகரோட வேலும். இப்படியே சாமி வந்து திருமலைக்கு இப்போ ஆமாம் ஃபஸ்ட்டெல்லாம் வரும்போது நடந்தானே வருவான், தனியாக தானே வருவான், 4-5 பேர் தானே வருவான். பார்த்துட்டு சொன்ன மாதிரிங்க ஃபஸ்ட் டைமு சூலாயுதத்துக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. அர்த்தநாரீஸ்வரர் ஏன்னா அதில் தான் இருக்கார். சூப்பராக இந்த வீடியோ இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம ஊரில் தேர் புதுமையாக செஞ்சு அதை வெள்ளோட்டம் பண்ணியிருக்கிறாங்க. முருகர் தேருக்கு பண்ணாங்க, நான் போக முடியல. இப்போ அர்த்தநாரீஸ்வரர் தேருக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூளம் வந்து வந்திருக்க மாட்டேங்குது. சூளமும் சாமியோட தண்டாயுதம் அது தேர் மேலே வச்சு நாங்கள் அது விதியை ஒரே நாளில் சுற்றுனாங்க. அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு.
காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 மணிக்கு 4 வீதியை சுற்றி வளம் வந்து சாமிக்கு பூஜையெல்லாம் சூப்பராக நடந்தாங்க. நிறைய சூப்பராக இருந்தது. சாமி வந்து மலைக்கு போய்ட்டுருக்கு, தெரியுதா இந்த இடத்துல அந்த சூலாயுதம். இது வந்து இப்போ இங்கே மலைக்கு போயிட்டு அர்த்தநாரீஸ்வரர் திருப்பாதத்தில் வச்சுட்டு திரும்பவும் வைகாசி விசாகத்துக்கு தான் சுவாமி அர்த்தநாரீஸ்வரரோட சூலாயுதம் வரும். அதனால் சூப்பராக போகுது. இன்னும் 3 மாதம் கழித்து தேர் நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் தைப்பூசங்கிறனால முருகப்பெருமானுக்கு தேர் வேலை நடந்துகிட்ருக்கு. அது அடுத்த வாரம் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. எப்பவுமே சூலாயுதம் போகிறது வந்து யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஒன்று விடிய காலையில் வருவார், இல்லைன்னா எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் தான் வருவாங்க. அவர் இந்த இந்த ரவுண்டில் இருக்கிற பேய் பிசாசல் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழிச்சிட்டு தெளிவுபடுத்தி தான் வருவார். அப்போ மெயினாகவே அவரே வந்திருக்காரு. சூப்பராக இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் அன்பு. நன்றி, வணக்கம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.